55 ரூபாய் ஐயோ மேடம் எப்படியா மேடம் கல்யாணம் ஆயிடுச்சு போடி டாபர் மாமா வேலை கொடுத்தாலும் கொடுத்தேன் ஸ்ரீபெரும்புத்தூர் லாட்சியில புனிதா 11 பேர் 11 டோக்கன் ஒரு வாரமா உட்காந்து நேற்று வரைக்கும் கம்முன்னு இருந்தானுங்கம்மா எப்படித்தான் ஏறிச்சு நின்னான்னு தெரியலம்மா ஏம்மா டோக்கனை பாக்குறானுங்க என்ன பாக்குறாங்க எப்படியா நீ வருவேன்னு உட்காந்துக்கிற நீயும் வரா மாதிரி இல்லை 11 டோக்கன் என்னால முடிஞ்ச வரைக்கும் நானே பார்த்தேன் அதுல 3ஆம் நம்பர் டோக்கன் ஒட்டியாக்குறாண்டி பையன் அவன் சொல்றான் ஐயோ எத்தனையோ 9 சூப்பர் 9 நம்மளால முடிஞ்ச வரைக்கும் காசா பணமா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பண்றோம் ஆம்பளை அந்த படுற நான் உள்ள ஜட்டி போட்டு கூட போட்டு ஆம்பளை அவன் முதல் ஓட்டாம பொம்பளை ராஜா நான் ஆம்பளைப்பா எனக்கே செஞ்சு கல்லூரியில் உடைய தம்பி தான் முதல் சாய்பாபா கோயிலுக்கு போய் வந்த அயல்நாடு சென்று பட்டம் படித்துக் கொண்டிருந்த அதிர்வத்தை காரணம் என்ன? நாட்டுக்கு நான் தாண்டா மண்ணு தாய் தந்தையரை நாட்டுப்புறப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு காசி யாத்திரை சென்று விட்டார்கள். சத்தியமணிக்கு மன்னராக முடிச்சுட்டு கொண்டிருக்கிறோம். அந்த கண்குள்ளா காட்சியை பார்க்க முடியவில்லை என்ற மன வேதனையோடு இருக்குண்டா. போன் பண்ணலான்னு பார்த்தேன் பண்ணாலும் எடுக்க மாட்டேற. சிம் கார்டு கிடையாது. சிம் கார்டு போட்டுருக்கியா? போன் போட்டா நேற்று மொத்தமா விட்டு இருப்பா. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர்கள் வேறு ஒரு உடன் தொடர்பில் உள்ள சிறிது நேரம் பொறுத்து செய்ய சொல்லும். அது கூட லைன்ல நிக்கணுமா? இந்த நாட்டுக்கு மகனை முடிச்சுட்டு கொண்டிருந்தா இதை கேட்கும்போது மனதுக்கு சந்தோஷமா இருக்கின்றது. ஆமா, நம்ம அரண்மனை சின்ன வயசு துணி வந்து விளையாடி இருக்கின்றேன். அழகான சிலை ஒன்று இருக்கிறது. இந்த சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா? யாரும் கொண்டாடலப்பா, நான் தான் 1050 ரூபாய். இந்த சிலைக்கு மதிப்பு 1050 மதிப்பே கிடையாதுடா. அந்த சிலையில அதிக ஓட்டு இருக்குது. தெரியும், சிலைன்னு இருந்த ஓட்ட எல்லாமே அப்படி பார்க்க போனா இந்த சிலைய நீ முழுசா பாத்துக்கிற இல்ல. பணம் கட்டுறவோ யாரோ பணம் பார்த்துருக்காங்க. இந்த சிலை எங்க கொண்டு வந்தீங்க? இந்த தங்க சிலை தானடா என் மனைவி. தம்பி நம்ம கூட பண்ணலாம். அவங்க மட்டும் மயில தம்பி, எனக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டதுடா. உனது அண்ணிடா, உனது அண்ணி திருமணம் முடிந்து விட்டதா? உங்க மேல எனக்கு கோபம். நீங்க மன்னனாக காட்சி தான் பார்க்க முடியவில்லை. உடைய திருமண காட்சியாவது பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேடா படுபாவி. இதுக்காக சொல்ல வேண்டியதானடா. நான் எல்லாம் போட்டோ எடுத்து ஆல்பம் பண்ணி நிச்சயதார்த்தம் முறிப்பண்ணிய என்ன போட்டு நிச்சயதார்த்தம் தாலி கட்டுறது ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறது. என்னடா 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 சொல்ற? அம்மாங்க அத்தனால அது 350 மேல அம்மா தூரம் இப்படி அழகு தேவதை எனக்கு அண்ணியாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செஞ்சிருக்க வேண்டும். சரிங்களா? உங்களை பார்த்து விட்டேன், அண்ணியை பார்த்து விட்டேன்.
இருந்தாலும் நம்முடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி அண்ணனுக்கு நோயா ஒன்னா வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு ஆயிரம் வராத அண்ணனுக்கு நெஞ்சு வலி வந்துச்சுடா அது எது நடந்தது சிவாஜி கணேசன் கட்டான் தங்கச்சி முத்தழகு இருக்கல்ல பையன் 500 ரூபாய்க்கு நைறான்னா 1000 ரூபாய்க்கு நைறான். அவன் பாரு கையில பையில படுது படிக்கப்படுது இதுக்கு பையனை கூட்டிட்டு ஓடிடா பாவி உண்மையா 6 லட்சம் கையில் போயும் ஒரு ஆம்பளை குடிக்க பரவாயில்லையே குடி போயிருக்கிறா போடி அடி போனாங்க அடா தம்பி அதுக்கு ஒரு அழுத்த உண்மையா சத்தியமாப்பா பத்தினி அனுத்து சொல்வது இவன் மீது சத்தியமடா. மைத்துனரே நான் சொல்வது அனைத்து மீது சத்தியமா உண்மைதான் பிள்ளை வாங்காதே சாவடிச்சிருவாங்க. ஐயோ இது யாரு பெத்த பிள்ளையோ எல்லாம் இந்த தலைமாலியா சத்தியம் பண்றாங்களே இந்த ஊர் ஆட்டாட்டி வீட்டுக்கு போனோட உயிரா இருக்கும்போது செத்து போடுவோம் அப்பா நான் செத்துறேன் ராஜா 48,500 ரூபாய் வாங்கி நீங்களே அப்பா வாங்கின போறீங்களே ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டிங்க வேலை 4 பேர் தம்பி ஒரே தடவை ஒப்பந்த தங்கச்சி படுபாவி தவறு செய்து விட்டோம். தவறு செய்து அவளை நாட்டை விட்டு ஓடி விட்டார். இருந்தாலும் எப்போது நான் கானகம் செல்ல வேண்டும். குடிமக்கள் குறையை தீர்த்து வைக்க வேண்டும். கானகம் சென்று மிருகங்களை வேட்டையாட விட்டு ஒரு பத்திரிக்கும் யார் விட்டியாரோ பாய் போட்டாரோ வச்சு கிடச்சிட நியாயமா சரி வாங்க எல்லாம் சாப்பிட்ட கடைசியா அண்ணி ஒரு ரசம் உப்பு கறிக்குதா அண்ணி நின்னுக்குனே ஊத்தி ஒரே ஒரு சந்தேகம் தான்ப்பா ஒரே ஒரு சந்தேகம் தான் அண்ணி யாரு பெற்ற தாய்க்கு சம்பந்தா இதுதானே வாய்க்காருக்கு பிள்ளையா பாதிக்கணும் இப்ப நான் என்ன போயிட்டேன் நீயா உன் சித்தாந்தே வருது அண்ணி சொல்லுங்க அண்ணி மூச்ச பழம் நல்ல அறுப்பு கூட்ட குதிரை கேட்டுங்கிறானே பார்த்து தேவையான நம்மள நம்பிச்சு கமிச்சு நானா போட்டா நானா இருந்தாலும் நம்முடைய அரண்மனையில ஒரு பஞ்சு மெத்த இருக்கு ஆமா ராஜா பஞ்சு மெத்தை 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி நீ தலையே வாங்க பாட்டு மோந்து பாட்டு அண்ணி பத்தி தப்பா பேசுறா குடும்ப விளக்குடா அவங்க ஆப்பா குட்டு விளக்கு குடும்ப குத்து விளக்கு மழையில கூட எத்திரி பேர் இட்டு குத்துறாங்க மனமாற நின்று அப்போங்கிற மாதிரி
கண்டிப்பா தப்பா சொல்லுங்க. யாருல தூங்குற மாதிரியே நடிச்சுக்கிற நடக்குது பாரு குப்பாரு வேலையை வளர்த்துக்கிறது. சொல்றாரு பாரு கோரோடு அடி சொல்லுங்க நீ. மைத்துனதே அந்த பஞ்சு மெத்தல கணவன் மனைவி நாங்க 2 பேரும் தான் படுத்து உறங்கோம் தானே? அண்ணன் இப்ப காணங்க போயிருக்காரு ஆமா. ஒருவேளை செத்துட்டா யானை வாயை போய் காட்டி ஐயோ அது மறந்து கூட அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அண்ணி. ஏப்பா எங்க அண்ணன் 100ஆவது காலம் உன்னோடு வாழ நாங்களாம் 40 வயசுல சொம்மா சொம்மா தாடி சும்மா ஐயரா போட்டேன் ரொம்ப நேரமா மைத்துனதே நீங்க பாருங்க சாவல நல்லா இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் என்னடா உண்மைதானே அதுக்கு தப்பா மயில அழிஞ்சு நடக்கிறோம் நாங்க ஊர்ல உலகத்துல அது என்ன தெரியுமா நம்ம அரண்மனையில ஒரு செடி இருக்குது ஒரு ரோஜா செடி வெளிநாடு ஒண்ணுமே தெரியாது இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டேன் வேன்ல பாத்துட்டு வந்தியாங்க எல்லாம் ஜாடி மட்டும் ஆன் பண்ணி ஜாக்கி சப்படம் அந்த ரோஜா செடிக்கு ஒன்னு அழுதினமும் தண்ணி ஊத்திட்டே இருப்பாரு முட்டை மாடியில ரோஸ் சொல்லுங்க நீ. அந்த செடி அழகா இருக்கும் அது தண்ணி ஊத்துறா பிரகாசமா இருக்கும் அது மாதிரி அந்த ரோஜா செடிக்கு ஒன்னு அழுதினமோ இது வரேன் எல்லாம் பின்ன எங்கிட்ட கூட எல்லாம் என் ஊக்குதான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போறேன் உங்குத போய் அந்த ரோஜா செடி தண்ணி ஊத்தாம பொண்ணை மட்டுமே தண்ணி ஊத்து கூட செடி பாசமா ஒரு ரோஜா செடி வாங்காதாரு அந்த ரோஜா செடிதான் யாரு தண்ணி ஊத்துட்டு சொல்லுங்க நீதான் கிளறியாவா என் அம்மா அதுல கிளறியல நீ எப்படி உனதான் தனியா இருக்கு இப்ப உடனே காரங்க போயிட்டு அந்த செடி தனியா இருக்கும் ஆமா தண்ணி ஊத்தணும்னா ஆமா ராஜா பத்தங்கிட்டோம். அந்த செடி வதங்கி போய்க்குதுரா தண்ணி ஊத்த ஆள் இருந்தாலும் தகமா இருக்கிறாரு அதனால ஒன்னு இருக்கிறது செடிக்கு ஒரு தண்ணி ஊத்தினாரு ஆமா. இப்ப யார் தண்ணி ஊத்துவாங்க அது அந்த இல்ல அந்த ரோசா செடிக்கு தண்ணி ஊத்தணுமா? நான் ஊத்துறேன். இப்ப தனி வேலைக்கு வந்துக்கிறான் பஞ்சு மெத்து நானும் தான் படுப்போம் இப்ப யாருப்பா யான் கூட படுக்கிறது விஷயமே நான் ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வரேன் உனக்கு எப்பொழுது பார்த்தீங்களோ அப்படியே உண்மையில ஆசைப்பட்டு என்ன கட்டி எடுத்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் போடா காசா போடா நீ பெண்ணா அல்லது பேயா? டேய் நீ தாய் வட்டத்தில் இருந்தியா
தெருவுல ஓட வெறி பிடிச்ச நாய் வச்சிருப்பியா வார்த்தை அம்மா அம்மா என்று சொல்லினேனே அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா அண்ணி யாரு ஏண்டா பெற்றெடுத்த தாய்க்கு சமம் ஐயா தாயா மதிச்சேனே ஏண்டா இவன் அம்மா 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 சொன்ன பாலா குடிச்சா குடிக்க நினைச்சனாலும் வராது இல்ல சுக்குத்தி முக்கி பார்த்தனா ஒண்ணுமே கிடையாது என்னடா பண்ண போறேன் ஏய் இங்க நடந்த விஷயத்தை என்னோட அண்ணன் எடுத்து கூறி உன்னை நாட்டம் ஏய் தொடாத 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 போவாதடியா தொடாத என் போன ஏய் சரி தவறு நினைச்சு போட்டீங்களா நீங்க சின்ன சின்ன வயது முதல் அயல்நாடு சென்று பட்டப்படி முடித்து இப்பதான் தாயகம் திரும்பிருக்கீங்க அந்த அயல்நாட்டுல ஆணும் பெண்ணும் சேர்ந்த கடத்த கல்லூரி அல்லவா உண்மைத்தான் அங்க என்னவா நடந்திருக்கலாம் அதனால யாருமே நம்ப முடியலப்பா அதனால நான் உன்னை சோதித்து பார்த்தேன் என் அக்கா அவன் டெஸ்ட் பண்ணப்பா ஆமா ராஜா உண்மையா சைனால வந்து வெளிநாட்டு வர பசங்க என்ன பண்றாங்க அதனால நாங்க வீட்லயே செக்அப் பண்ணுவோம் என்ன டெஸ்ட் பண்ணுவ யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் பிளட் மோஷன் டெஸ்ட் ஐயோ அதே டெஸ்ட் பண்ணுவ சாப்பிட்டு பார்த்து சொல்லுவேன் இப்பதான் நினைக்கிறேன் எங்க உடம்புலா ஒல்லியா கிடையாது தக்காளி பழம் போல தளத்தளன்னு இருக்கிற காரணத்தினால எல்லாம் கபடம் இல்லாத மனசுங்க சரிப்பா இருந்தாலும் இங்க நடந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லமான ஒரே ஒரு சத்தியம் நதி, நான் நல்லவனாக வாழ வேண்டும் என்று உடைய மானத்தை இருந்து கூட பரிசோதனை செய்தீங்க பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தால் கூட என்னை எந்த அளவுக்கு பார்த்திருக்க மாட்டாங்க அந்நியாக வாக்கப்பட்ட நீங்க இந்த சத்தியபுரி நாட்டில் நல்லவனாக வாழ வேண்டும் என்று உடைய மானத்தை இருந்து கூட பரிசோதனை அந்நியாக பார்க்கிறேன் என்னை பெற்றெடுத்த தாயாக பார்க்கிறேன் அதெல்லாம் படிப்பாச்சு வாயாங்க அடே இந்த உடலை விட்டு உயிர் பெற்றா திரும்ப தவிர இங்க நடந்த விஷயத்தை யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படியா இதுவே சத்தியம் என் தம்பி பிரிவை தவற செய்வேன் என சிந்தித்து பாருங்கள் அண்ணா நான் நிரபராதி அண்ணா நான் குற்றம் அவன் நல்லா கிடையாது அவர் டான்ஸ் அவர் டான்ஸ் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக
சொல்ல விசாரிப்பது மெய்யென்று கூறுவார்களே. உண்மை தெரியாம உடன்பிறந்த தம்பி சந்தேகப்படாத. என்னானது என் தெய்வமே, என்ன ஆனது? ஐயோ நடக்க முடியலையே, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஐயோ அழுவதாலே, ஐயோ அழுவதாலே என்ன? ஐயோ என் மனைவி கண்களில் தண்ணீர் வருகின்றது, ஆறாக பெருகிடத்து ஓடுகின்றது. அதுக்கு மட்டும்தானா தண்ணி வருது? போட்டா ஒன்னும் அரை மணி நேரத்துல யாரெல்லாம் என்னங்க என்ன தெரியுமா நடந்தது? என்னுடைய மைத்திர வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு சமைச்சு போட்ட வயிறு சாப்பிட்டான். ஆமா என்ன கேள்வி? கண்ணை பாருங்கம்மா. நம்முடைய அரண்மனையில ஒரு கேட்டா நான் என் குழந்தைய நினைச்சிட்டு உண்மையை சொன்னேங்க. பெற்றெடுத்த பிள்ளையாக நினைத்துக் கொண்டு ஐயோ வணக்கமே வையகமே, ஐயோ ஐயோ அவன் நடிக்கிறான். அண்ணி அவர் சொல்ல மாட்டா பாரு. என் குடும்ப குத்து விளக்கு கேட்டா யாரு பண்ணுறதுன்னு கேட்டா வாட்டர் பஞ்சு நான் கூட குழந்தை நினைச்சிட்டு நீங்க நடந்து படுத்துருன்னு சொல்லிட்டேன். நம்பர் 2 பேரும் அதுக்கு ஒரு எக்ஸாம் சொல்றாங்க. என்ன சொன்னா? அண்ணி அண்ணி நான் கேள்விப்பட்டேன் நம்முடைய அரண்மனை ரோஜா செடி இருக்கு. ரோஜா செடி அதுல அழுது மணந்து தண்ணி ஊத்து வராங்க. நான் தான் ஊத்துவேன் தண்ணி. அதுதான் அவனுக்கு எப்படி அவன் சொன்னான்னு எனக்கு தெரியல. அவன் சொல்லி அவனுக்கு தெரியாது. அது ஒரு பொட்டாதுக்கு தான் தெரிய போகுது. அந்த ரோஜா செடி வாடி வதங்கி போயிருக்கும். இப்ப யாரு தண்ணி ஊத்துறதுன்னு கேட்டான். எனக்கு தெரியாது. இப்ப நான் போய் ஊத்திட்டு வந்தாங்க. உடனே வந்து அண்ணன் நீங்க தான் படுத்து உறவீங்க. அண்ணன் இப்ப இல்ல உங்களை கூட யாரு படுத்து? நான் படுத்து படுத்துட்டாங்க. நாட்டில் இருக்கக்கூடாது. என்ன செய்தாங்க? சீக்கிரம் ஏன் சிரிக்கிறாங்க? அண்ணன் தம்பி தானே? செடி ஒரு இருக்கின்ற காதலியா? அப்படி என்றால் என்னுடைய அண்ணனை திருமணம் செய்ததெல்லாம் நடிப்பா? சும்மா நடிப்பு தாண்டா. அப்படி என்றால் அவளை வைத்துதான் நாட்டை கெடுத்தாயா? இனி முதற்கொண்டு இந்த நாட்டில் உணக்கம் என்ன கிடையாது. இந்த நாட்டை நான் ஒருவனே ஆளவதான். சத் உணவிட நாளை நடக்கும் படுகள போரிலே கர்ணா என் உயிரை